அருணுக்கு காதல் என்பதே அமைதியான ஒன்று. சத்தமாக பேசும் காதலை விட கண்களில் ஒளிந்திருக்கும் காதல்தான் அவனுக்கு பிடிக்கும். அவளை முதன்முதலில் பார்த்த நாள் இன்னும் அவன் நினைவில் இருந்தது. கல்லூரியின் முதல் நாள். புதிய முகங்கள், புதிய பயம், புதிய கனவுகள். அந்த கூட்டத்தில் வெள்ளை சல்வார், நீல துப்பட்டா, கண்களில் ஏதோ சொல்ல முடியாத அமைதி. அவள்தான் மழை. அவள் சிரித்தால் உலகம் கொஞ்சம் மெதுவாகச் சுழல்கிறது போல அருணுக்குத் தோன்றும். அவர்கள் பேசவே இல்லை. ஆனால் தினமும் ஒரே பேருந்து, ஒரே ஜன்னல் சீட், ஒரே நேரத்தில் பார்க்கும் அந்த ஒரு நொடி பார்வை, அதுவே போதும். நாட்கள் ஓடியது. அருண் அவளுக்காக பேருந்து மிஸ் பண்ணத் தயாரானான். அவள் ஏறாத நாள் அவனுக்கு நாள் போல் தோன்றாது. மழை கவனித்தாள். அவன் பேசாதது. அவன் கண்கள் மட்டும் அவளைத் தேடுவது. ஒரு நாள் மழை அழுது கொண்டிருந்தாள். எக்ஸாம், வீட்டுப் பிரச்சனை, வாழ்க்கை சோர்வு எல்லாம் ஒன்றாக உடைந்த நாள் அருண் அருகில் வந்து நின்றான். ஒன்றும் பேசவில்லை. அவள் கண்ணீருக்கு முன் ஒரு திசு வைத்தான். அந்த ஒரு செயல் போதும். அவள் கேட்டாள், "நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க?" அவன் சொன்னான், "சத்தமா பேசுற எல்லாமே உண்மையில்ல. அமைதியா இருக்கிறது எல்லாமே பொய் கூட இல்ல." அந்த நாளிலிருந்து அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பெரிய காதல் பேச்சுகள் இல்லை. சின்ன மெசேஜ்கள். "சாப்பிட்டியா? கவனமா போ. இன்னைக்கு நீ சிரிச்சது நல்லா இருந்தது." அதுதான் அவர்களின் காதல். பிறகு வாழ்க்கை வந்தது. வேலை, தூரம், பொறுப்புகள். ஒரு நாள் மழை சொன்னாள், "நாம இப்படி எப்பவும் இருக்க முடியுமா?" அருண் சிரித்தான். "இருக்க முடியாம போகலாம். ஆனா மறக்க மாட்டோம்." இன்று அவர்கள் ஒன்றாக இல்லை. ஆனால் ஒரே பேருந்து நிறுத்தம், ஒரே நினைவு, ஒரே அமைதியான காதல். சில காதல்கள் சேர்வதற்காக இல்ல, வாழ்நாள் முழுக்க நினைவாக இருக்கத்தான். கதை முடிஞ்சிருக்கு. ஆனா கதைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவே இந்த கதைகளுக்கு உயிர்.